தையலுக்காக 1/2 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா, அதை நெக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். துணி பிடிக்க வாட்டப்படலைன்னா இங்கே சுற்றி பின் பண்ணின்னு நீங்கள் அடிக்கலாம். நம்ம இதுக்கு தான் இந்த இடத்த அப்படியே விடுறோம். நெக்கு வந்து கரெக்டாக நமக்கு எவ்வளவோ அந்த அளவு மட்டும் அப்படியே வரும். த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கை சுற்றி நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சிட்டோம். அப்படியே இதை வெட்டாமல் திருப்பாமல் கீழே 1 இன்ச் அளவுக்கு மடிச்சு அடிக்க துணி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். இதை நேராக பிடிச்சி நான் பண்ணுற மாதிரி அப்படியே மடித்து வச்சு தேய்ச்சி விட்டுக்காங்க. நமக்கு அச்சு 2 பக்கமும் கிடைக்கும். நகத்தை வச்சு தேய்ச்சி விட்டுக்காங்க. இதோட ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிடும். இது மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். துணி எந்த சுருக்கம் இல்லாமல் இப்படி எடுத்து விட்டுக்காங்க. நீடில் இறக்கி 1 இன்ச்சுக்கு மேலே அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். துணியில் சுருக்கம் இல்லாமல் இழுக்காமல் அப்படியே மேலே ஆட்ட வச்சு இந்த லைன் மேலேயே தையல் போட்டுக்காங்க. த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழவும் அடிச்சிட்டோம், நெக்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்கை சுற்றி வெட்டி எடுத்துகிட்டு துணியை திருப்பிக்கலாம். எப்படி வெட்டுறேன் எப்படி திருப்புறேன்னு பார்த்துக்காங்க. 1/2 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்துக்கிறீங்களா, தையலுக்கு முன்னாடி அந்த இடத்துல வெட்டணும். நெக்கை சுற்றி வெட்டி எடுத்தாச்சு. இப்போ எங்கெல்லாம் வளைவு இருக்கோ அந்த இடத்துலலாம் இப்படி சிசரை சைடாக வச்சு நூல் கிட்ட வரைக்கும் வெட்டணும். நூலை வெட்டிடக்கூடாது. இப்படி கட் பண்ணிக்கணும் சைடாக. அவ்வளோதான். துணியை 2த்துக்கும் உள்ள கையை உள்ள விட்டு திருப்பிக்கலாம். இப்படி உள்ளே திருப்பி விட்டுட்டு நீங்கள் அயன் பண்ண தந்தால் அயன் பண்ணிக்கணும். நான் அப்படியே தான் அடிக்க போகிறேன். இப்போ நெக்கை சுற்றி தையல் அடிச்சுக்கலாம். லைனிங் உள்ளே இருக்கிற மாதிரி வெளியே தெரியக்கூடாது. இப்படி மடித்து ஸ்டார்டிங் வந்து தையல் போட்டுக்கலாம். நெக்கை சுற்றி அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங் இப்படி கரெக்டாக வெளியே எடுத்து விட்டுக்காங்க. ஒரு இடத்துலையும் எடுத்து விட்டு அப்படியே தையல். அவ்வளோதான். கழுத்தை சுற்றி தையல் அடித்தாச்சு. அதே மாதிரி கீழேயும் தையல் அடிச்சுக்கலாம். லைனிங்கை இப்படி உள்ளே தள்ளி விட்டு கரெக்டாக வச்சு அது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த லைனு கிடைக்கும். ஒவ்வொரு வாட்டியும் இப்படி துணியை உள்ளே தள்ளி லைனிங் துணி கொஞ்சமாக இப்படி உள்ளே தள்ளி மெயின் கிளாத் அப்படியே வெளியே இருக்கிற மாதிரி இப்படி அழிச்சுக்கிட்டு அடிச்சுக்கணும். இப்போ த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பேக் சைட் திருப்பி பார்த்தோன்னா நம்ம நெக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம், கீழே பாட்டமும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ சுற்றி ஒரு தையல் அடிச்சுன்னு வந்துடலாம். லைனிங்கை மெயின் கிளாத்தோடு சேர்த்து அடிச்சுக்கலாம். சுருக்கம் மட்டும் இல்லாமல் துணி அப்பப்போ எடுத்து விட்டுக்காங்க.
வழுக்கிற மாதிரி இருக்க துணியெல்லாம் இந்த மாதிரி 2 கை வச்சு பிடிச்சி அடிங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் இப்படி சுருக்க வந்துடும். அதனால் நம்ம அப்பப்போ இப்படி துணி எடுத்து விட்டோம்னா சுருக்கம் எல்லாமே நீட்டாக கிடைக்கும். ஒரு பக்கம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இருக்க எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு முடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கமாக அடிச்சு எடுத்துக்கலாம். துணியை சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணி திருப்பிக்கலாம். இழுத்து மட்டும் துணி எப்போவுமே பிடிக்கூடாது. அப்படியே இருக்கிறத அப்படியே சுருக்கம் இல்லாமல் மட்டும் எடுத்து விட்டுங்க. அவ்வளோதான். த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது துணியை பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பேக் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ டாட் மட்டும் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பேக் பீஸ் ரெடி ஆகிடும். டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி நம்ம துணியை ஈக்குவலாக எடுத்து வச்சு ஷோல்டரோட சென்டர் இதை 2ஆக இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி இழுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அதோட ஸ்ட்ரெயிட் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் தான் நம்மளோட பேக் டாட். இப்படி கையில் மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நான் 4.5 வரைக்கும் பிடிக்கிறேன். இங்கே 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்லாண்டிங்கில் ஒரு லைன் இந்த மேலேயே போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பிடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் அதே 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சிட்டோம். பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் எப்படி அடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இது பயங்கர சாஃப்டான ஒரு துணி, கொஞ்சம் பார்த்து தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி கிளாத் வரும்போது ஜரிகை எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடித்து தெரியாமல் திருப்பிட்டேன்னா அப்புறம் இப்படி பிரித்து எடுக்கும்போது நூல் வந்துனே இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா ஜரிகை பூ மாதிரி தெரியும். ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு லைன் பை லைனாக ஜரிகை போயினே இருக்கும். பூவோட மாடல் தெரியாது. தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? இது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சைடு இந்த பக்கம், இன்னொரு சைடு இந்த பக்கம். ஃபஸ்ட்டு இதை அடித்து திருப்பிக்கலாம், அப்புறம் இதை அடிக்கலாம். நம்ம அடித்து திருப்பத்தினால எப்போவுமே துணியோட நல்ல பக்கத்து மேலே வச்சு தான் அடித்து திருப்பணும். துணியை நல்லா வச்சு நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு நெக்கை தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். த்ரெட்டை கட் பண்ணிட்டு நெக்குக்கு இந்த பக்கம் இருக்க துணி எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு
இப்போ அதே மாதிரி நெக்கு லைனை கட் பண்ணிடாதீங்க. நம்ம ஸ்டிச் பண்ண லைனை அது பக்கம் வரைக்கும் கர்வ் எங்கே இருக்கோ அது வரைக்கும் இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதான் நமக்கு நெக்கு நல்லா இப்படி விரிச்சு கொடுக்கும். அதுக்காக தான் இதை கட் பண்ணுறோம். இப்போது திருப்பி விட்டுக்கலாம். மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையல் பார்த்தீங்கன்னா லைனிங் மேலே தான் இருக்கணும், மெயின் கிளாத் மேலே இருக்கக்கூடாது. இப்படி லைனிங் மேலே தான் இருக்கணும். துணியை நல்லா திருப்பி விட்டு திரும்ப நெக்லைன் மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பொறுமையாக துணி ரெண்டையும் ஒன்று சேர்த்து நான் எப்படி கையை எந்தெந்த இடத்துல எப்படி வளைச்சி கொடுக்குறேன்னு பார்த்து அதே மாதிரி அடிங்க. இப்போ நெக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. சுற்றி ஓர தையல் அடிச்சுக்கலாம். துணியை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஓரை சுற்றி அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கட் பண்ணிக்கலாம். கார்னர் வரும்போதெல்லாம் இப்படி நிறுத்தி திருப்பிக்கோங்க. தறிக்கையில் பட்டுச்சுன்னா அப்படி தான் துணி எடுத்துக்கிடும். சுற்றி அப்படியே ஓரம் போட்டுருவேன். த்ரெட்டு கட் ஆகிடுச்சு. திரும்ப சுற்றி தையல் போட்டுருவேன். சுருக்கம் வராது. இப்போ ஒரு சைடு நம்ம முடிச்சுட்டோம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். சுற்றி எல்லா இடத்துல இருக்க துணியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் கட் பண்ணும்போது பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணும்போது நீங்கள் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் கரெக்டாக உங்களுக்கு வரும். இல்லாட்டி ரெண்டுத்தையும் ஒரே பக்கமாக வச்சு அடிச்சிடுவீங்க. ஸ்டார்டிங்கில் நான் அந்த மாதிரிலாம் தான் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ அதே 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோ 1/2 இன்ச் அளவு தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ சுற்றி இங்கே இருக்க நெக்கு பக்கத்தில் இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் கவு கிட்டலாம் கட் பண்ணிக்கலாம். தையலை சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. தையல் கிட்ட வரைக்கும் கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ லைனிங்கை நம்மளோட ரைட் சைடு திருப்பி விட்டு மேல் தையல் அடிச்சுக்கலாம். இப்போ நெக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லூஸ் கொடுத்து அடிச்சிடாதீங்க. அப்படியே டைட்டாக கரெக்டாக அடிச்சுக்கலாம். சுற்றி அப்படியே ஓர தையல் அடிச்சுக்கலாம்.
இப்போ சுற்றி தையல் அடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இன்னொரு பக்கமும் ஃபினிஷ் பண்ணுறோம். நம்மளோட 2 பக்கமும் ரெடி. இப்போ டாட் பிடிச்சி பட்டி வச்சு ஜாயின் பண்ணலாம். டாட் எப்படி பிடிக்கிறேன்னு பார்த்துங்க. நான் இங்கே ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் கட்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல ஆஃப் இன்ச் விட்டுருக்கோம், எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுலாம் தெரியும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக லைனிங் துணி எப்போவுமே நம்ம 2 துணி இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் நம்ம பண்ணும்போது இந்த துணியும் ஒன்றா இருக்கும். இல்லாட்டி இது தனியாக நிற்கும். இதை மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா டாட் பிடிக்கும் போது அந்த துணி நகராது. இப்போ 2 துணியும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நாம் ஒன்றா சேர்த்து டாட் பிடிச்சிக்கலாம். நான் இதுக்கு ஆல்ரெடி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு நேரம் தையல் போட்டுக்கிறேன். கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க, ஈஸியாக இருக்கும். எதனா புரியலன்னா கேளுங்க. ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் எப்போவுமே அடித்து விட்டுக்கோங்க. 2-3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் துணி சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரு டாட் பிடிச்சிட்டோம். அடுத்தது நம்மளோட ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிக்கலாம். 4 இன்ச் அளவுக்கு நான் பிடிச்சிருக்கேன். எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ஓட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் டாட்டும் கீழே டாட்டை பிடிச்சிட்டோம். இப்போ இதோட ஆம்கோல் டாட்டை பிடிக்கும் போது நம்ம இதை 2த்தையும் மடிக்கும் போது நமக்கு ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும். அந்த ஷார்ப்பை இந்த கர்வ் கிட்ட நம்ம பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அதுதான் நம்மளோட 3வது லைன். தெரியுதுங்களா? இப்போ அங்கேயும் அதே மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிக்கலாம். அவ்வளோதான். த்ரெட்டை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இது இங்கே நம்ம பிடிக்கிறது நம்ம இஷ்டம் தான். 4 இன்ச் அளவுக்கு இல்லை ஒரு பாயிண்ட் அளவு கூட பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி அந்த பக்கம் ரெடி பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான். ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்தந்த இடத்துல தையல் அடிச்சுக்கலாம். திருப்பும் போது எப்போவுமே நீடில் உள்ளே விட்டு திருப்புங்க. இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். அதே 1.5 இன்ச் அளவுக்கு த்ரெட்டை கட் பண்ணி அப்புறம் ஃப்ரண்ட் டாட் 4 இன்ச் அளவுக்கு த்ரெட்டு கட் ஆகிடுச்சு. இப்போ 2 டாட்டும் பிடிச்சிட்டோம். அதே மாதிரி தான் 3வது டாட்டு பிடிக்க இது 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஆம்கோல் கிட்ட ஒரு விரலை இப்படி வச்சு பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அதெல்லாம் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மேல் தையல் போட்டு வச்சுக்கலாம். நார்மல் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி நம்ம அடிக்க தேவை. ஏன்னா அது ஒரு துணி தான் இருக்கும். இது 2 துணினால தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு போடுறோம். இதெல்லாம் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு ப்ளவுஸ் கிடைக்கும். கஸ்டமர் கிட்டேருந்து கம்ப்ளைண்ட்டும் நமக்கு கிடைக்காது.
அவ்வளோதான், 2 பக்கமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரைட்டாக பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இப்போ கீழே பட்டி எப்படி வெட்டி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் கையை எப்படி லைனிங்கில் வச்சு அடித்து திருப்பலான்னு பார்க்கலாம். லைனிங்கில் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் விட்டுருக்கோம். அந்த தையல் மேலே தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கையோட ரைட் சைடு லைனிங் எடுத்து விட்டுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு அடித்தோம் பார்த்திங்களா, அது மேலேயே ஒரு தையல் போட்ட மாதிரி. லைனிங் மேலேயே ஒரு தையல் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிட்டு துணிக்கு அடிப்பக்கம் லைனிங்கை திருப்பி விட்டுடலாம். இப்படி திருப்பிட்டு இது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு கையை திருப்பி சுற்றி ஓர தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டில் வரும்போது ஊசியை விட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா துணி நகண்டு போகாது, அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஊசியை உள்ளே நிறுத்திட்டு திருப்பி வச்சு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை கட்டிங் போடும் போதே கைக்குழி வெட்டிட்டோம். அது நமக்கு இதாக இருக்குது. ஒரு கை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு கையும் இதே மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். துணியோட நல்ல பக்கம்
நம்ம மார்க் பண்ணிக்கிறது வெளியில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். எந்த பக்கம் வரும்னு பார்த்துக்கிறேன். இப்போ அடித்து திருப்பிக்கலாம். இந்த டாட் ஒரு முறை நமக்கு இந்த பக்கம் வரா மாதிரி வச்சு கை அடிக்கணும், இந்த பக்கம் வரா மாதிரி இன்னொரு பக்கம் வச்சு அடிக்கணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் கைக்குழி வெட்டிக்கிறோம். அதுக்காக தான் இதை ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி துணியை கரெக்டாக வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ½ இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போ த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கினேன். கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ லைனிங்கை நம்மளோட ரைட் சைடு எடுத்து போட்டு அதே மாதிரி மேலே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பிசுறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் சைடு தான் இருக்கணும். லைனிங் மேலேயே தையல் விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ லைனிங்கை துணியோட பின்பக்கம் விட்டு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். த்ரெட்டு கட் அடித்து போட்டுக்கலாம். இப்போ அப்படியே கீழே தையல் போட்டு எடுத்துக்கலாம். த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு இப்போ 2 கையும் அடித்து எடுத்துட்டோம். இப்போ ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஹூக் பட்டி. ஹூக் பட்டிக்கு தேவையான கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எட்டு இருக்கு. தேவையான அளவு துணி இருக்கான்னு பார்த்தா ஹூக் பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் 2.5லேருந்து 3 இன்ச்சு தான் நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன் துணியை. இன்னும் கிராஸாக இருக்கு. அவ்வளோதான். நம்ம ஹைட்டு 8 இருக்குது. லென்த் பார்த்திங்கன்னா 3 இன்ச் அளவுக்கு தேவையானது போதும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 துணி இருக்குது. ஹூக் பட்டிக்கு ஒன்று, ஐப்பட்டிக்கு ஒன்று. ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே ஆல்ரெடி மடித்து அடித்ததுனால இந்த இடத்துல பிசுறு நிற்கும். அதனால் இதை மடித்து கொஞ்சமாக
1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழையும் அதே மாதிரி லைட்டாக மடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்மளோட ரைட் சைடு திருப்பி மேலே ஒரு தையல் போட்டு அவ்வளோதான். ஹூக் பட்டிக்கு எப்போவுமே நாம் மேலே வச்சு தான் துணியை திருப்போம். இப்போ உள் சைடு திருப்பி ராயஜிச்சை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இதை நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தையல் வச்சு அடிச்சிருக்கோம்ல, அது வரைக்கும் மடித்து திரும்பவும் இன்னும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். மடித்து மேலே தையல் போட்டு ஓட்டி விட்டுக்கோங்க. இப்போது அதை அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணி தள்ளி போ. இந்த ஸ்ட்ரெயிட் அப்படியே தையல் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஹூக்பட்டி சைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஐப்பட்டி சைடு அடித்து திருப்பிக்கலாம். ஐப்பட்டிக்கு நாம் ராங் சைட்லேருந்து தான் நல்ல பக்கத்துக்கு திருப்புவோம். த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். துணியை அதே மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் மேலே மடிச்சுக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த 1/2 இன்ச்லாம் நம்ம கட்டிங்லேயே விட்டுட்டு இருப்போம். நீங்கள் கட்டிங் வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எந்தெந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னு தெரியும். இப்போ மடித்து விட்டு துணியை ஒழுங்கு பண்ணிவிட்டு அதேமாரி 1/2 இன்ச் அளவுக்கு கொஞ்சமாக துணியை மடித்து வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ஓட்டி விட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி அப்படியே நேராக தையல் அடிச்சுக்கலாம். இப்போ ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெண்டும் சரியாக இருக்குதான்னு வச்சு பார்த்துக்கலாம். நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம்.
நல்ல பக்கம் வச்சு ஷோல்டரில் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடித்து திருப்பிக்கலாம். ஷோல்டருக்கு எப்போவுமே 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரித்து வராங்க. இப்போ ஒரு பக்கம் அடிச்சுட்டேன், அதே மாதிரி அந்த பக்கமும் அடித்து திருப்பிக்கலாம். சேம் நல்ல பக்கம் கட்டிங் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கும்போது தான் புரியும். திரும்ப இன்னும் ஒரு தையல் போட்டுக்கலாம். எப்பவுமே வீடியோவை 2-3 வாட்டி நல்லா பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க பாருங்கள், அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2 பக்கமும் அடித்தாச்சு. இப்போ கை ஜாயின் பண்ணிக்கலாம். கைக்குழி ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கைக்குழி நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரா மாதிரி எது இருக்கோ அதை பார்த்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கையை வச்சு அடிச்சுக்கோங்க. இதோட சென்டர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சென்டரை ஷோல்டரில் இருக்க அந்த 1/2 இன்ச் அடிச்சல அதை பேக் சைடு பார்த்த மாதிரி திருப்பி விட்டு ஷோல்டரோட சென்டரில் கையோட சென்டரை வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறோம். துணியை இழுத்து கொடுக்காதீங்க, எப்போவுமே லேசாக அப்படியே வச்சு நமக்கு எங்கே முடியுதோ அங்கேருந்து 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போட்டுக்காரு. எப்போவுமே துணியை இழுக்கக்கூடாது, எந்த துணியாக இருந்தாலுமே. அதே 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுடலாம். நமக்கு இப்போது ஷோல்டர் சென்டரும் நம்ம சென்டரும் கரெக்டாக வந்துடுச்சு. அதே 1/2 இன்ச் அளவுக்கு லாஸ்ட் வரையும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தை எப்போவுமே இழுக்கக்கூடாது, நம்மளோட கையை மட்டும்தான் நாம் வளைச்சி கொடுத்துன்னு விட்டு வரணும். அவ்வளோதான். இப்போ இன்னொரு வாட்டி இது மேலேயே தையல் போட்டுக்கலாம். ஷோல்டருக்கு கைக்குலாம் நம்ம 2 தையல் போட்டுக்கணும், அப்போ தான் பிரிச்சுன்னு வராமல் இருக்கும். இப்படி தையல் போடும்போது ஒவ்வொரு வாட்டியும் அடியில் துணி மடிச்சு இல்லாமல் பார்த்து அடிச்சுக்கோங்க. ½ இன்ச்சுனா ½ இன்ச் அளவுக்கு தான் பிடிக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் துணியை இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இப்போ திருப்பி துணி எங்கே வாச்சும் மடிச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். நமக்கு எங்கேயுமே மடிச்சில்லை, கரெக்டாக இருக்குது. ஒரு பக்கம் ஸ்லீவு அட்டாச் பண்ணியாச்சு, அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சென்டர் பார்த்துக்கோங்க, சென்டருக்கு சென்டர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லேசாக வச்சு திருப்பிக்கோங்க.
நமக்கு கை பார்த்திங்கன்னா இதுக்கு இங்கே தான் முடியுது, எங்கே முடியுதோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி இழுத்து வச்சுலாம் தைக்கக்கூடாது. அது எங்கே முடியுதோ அதே இடத்துல இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். எந்த துணியுமே இழுக்கக்கூடாது. கையை மட்டும்தான் நாம் எடுத்து இந்த இடத்துல வைப்போம். அதே மாதிரி ஷோல்டர் பேக் சைடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எடுத்து இப்போ நமக்கு சென்டரும் கரெக்டாக வந்துடுச்சு. வச்சு தையல் போட்டுக்கலாம். வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க. பிகினர்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா நமக்கு வரலைன்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க, முயற்சி பண்ணினே இருங்க. யாருக்குமே எடுத்ததுமே வராது. நம்ம ட்ரை பண்ண தான் வரும். துணியை அடியில் திருப்பி வச்சுட்டு எடுத்துக்கலாம். அப்படியே 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி சொல்கிறேன், எதை பண்ணுறேன்றத நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள், ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிக்கோங்க. இங்கே வச்ச துணி இப்படி பிடிச்சிருக்கான்னு. நமக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் இல்லை, ஈவனாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கிளாத்தில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஓவர்லாக் இல்லை, ஆனால் ஜரிகை வந்துன்னே இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம அப்படியே விட்டோன்னா ஜரிகை ஃபுல்லாக நம்ம தைச்சது வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்படி ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒரு கிளாத் வந்துடுச்சு, பிரிஞ்சு துணி வருது அப்படின்ற சமயத்தில் நமக்கு கைக்கு இந்த பக்கம் நம்ம கை முடியுது பார்த்திங்களா, அந்த பக்கமாக பார்த்து இதை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் போடும்போது நூல் பிரிஞ்சு வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு நாம் இப்படி ஒரு தையல் போட்டுட்டோன்னா நூல் பிரிஞ்சு வராது. கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து மேலேயே அப்படியே ஒரு தையல் போட்டுட்டுக்கலாம். இப்படி 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டு போட்டுக்கலாம். ஓவர்லாக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது எல்லா துணிக்கும் தேவை கிடையாது. இந்த மாதிரியான ஜரிகை துணி வரும்போது நமக்கு தையல் இந்த இடத்துல பிரிஞ்சு வரும். இப்போ இதுவே நாம் இந்த மாதிரி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ராயேஜஸ்லாம் உள்ளே போயிடும், நூல் பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி அடிக்கிறோம். இப்போ அதே மாதிரி அந்த கையும் திருப்பி அடிச்சுக்கலாம். அது எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அந்த பக்கமாகவே நாம் அடிச்சுக்கிறோம். 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரியான சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டீங்கன்னா ஏன் இப்படி மடித்தாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னே பார்க்குற பிகினர்ஸ்க்கு புரியாது. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
எப்படி சொல்கிறோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஈஸியாக தைக்கலாம். அடுத்தவங்களுக்காக இல்லைனாலும் நம்ம துணியை நாம் தைக்கவாச்சும் கற்றுக்கலாம். அவ்வளோதான். 2 பக்கமும் இப்போ நாம் இதே மாதிரி தைச்சி எடுத்துட்டோம். உள் பக்கம் இப்படி மடிச்சுக்கும். இந்த மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு செகண்டு பிரிஞ்சு வந்துனே இருக்கும். நம்ம இப்படி மடித்து விட்டுட்டோன்னா இதோட இது பிரிஞ்சு வராது. அவ்வளோதான். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம், கை ஜாயின் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷிங்கை எப்படி தையல் அடிக்கணுன்ட்டு பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபுல் ப்ளவுஸுமே முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த இடத்தெல்லாம் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ் என்கிட்ட இருக்குது. ஹூக்பட்டி சைடு இல்லை, இது ஐப்பட்டி சைடு. அதே மாதிரி ஐப்பட்டி சைடு எடுத்து அளவு ப்ளவுஸ் எடுத்து கீழே பட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 5.75 6.75 அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கீழே 5.75 சேம் மேலே 6.75. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட்டு கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். துணி அப்படியே போடுங்க, இழுத்துலாம் பிடிக்காதீங்க. தையலாண்டருந்து இங்கே எவ்வளோ இருக்கு பாருங்க, 7.5. அதே 7.5 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த லைன் எடுத்துன்னு போய் இதில் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கை கையை நீங்கள் அளவெடுத்து பண்ண தந்தாலும் பண்ணலாம். இல்லாட்டி இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஆம்கோல் கிட்ட கரெக்டாக வருதான்னு பார்த்துக்க. கையை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதை அப்படியே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஹூக்பட்டி சைடும் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சைடு மாதிரியே இன்னொரு சைடு எப்போவுமே இருக்காது. அப்படி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கணும். 5.75 இங்கே வந்து கொக்கிலேருந்தே நம்ம அளவெடுப்போம். சேம் 6.75. அதே மாதிரி இந்த இடத்துல செஸ்ட்டு கிட்ட 7.5 அது அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 5.75 6.75 செஸ்ட்டு கிட்ட 7.5 7.5 அதே 7.5 எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கை அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கையை ஈவனாக ஷோல்டரில் லைன் தெரியுது பார்த்திங்களா, அந்த லைனை நம்ம ஸ்டிச்சிங் லைன் கிட்ட வச்சு கையை ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கணும். ஆம்கோலை எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ கையை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி பேக் சைடும் மார்க் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச் அளவு 1.5 இன்ச் அளவு நம்ம தையலுக்காக விட்டுருப்போம்.
அதே அளவு அப்படியே வச்சு இங்கே ஒரு மார்க்கிங், துணி இழுத்து பிடிச்சி இங்கே ஒரு மார்க்கிங். அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. கையில் ஈவனாக வச்சு அப்படியே நம்ம போட்ட லைன் மேலே தையல் போட வேண்டியது. ஃபஸ்ட்டில் எப்போவுமே ஓட்டி விட்டு எடுத்துக்கோங்க. ஷோல்டரில் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இந்த கையோட அடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அது மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வச்சுக்கணும். கீழேயும் அதே மாதிரி இருக்கான்னு எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கையை ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி தையல் போட்டுக்கலாம். துணியை சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதை ஈவனாக எடுத்து வச்சுக்கிட்டு தையல் போடலாம். அவ்வளோ. இப்போ அப்படியே திருப்பி இந்த பக்கமாக தையல் போட்டுக்கணும். அதேமாரி கையை ரெண்டாக மடித்து தையல் போட்டு சேம் அந்த லைன் மேலேயே நம்ம தையல் போட வேண்டியதுதான். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்க லைனை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ பின்னாடியும் மார்க் பண்ணியிருக்கோம், முன்னாடியே மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடணும். ரெண்டு பக்கமும் தையல் போட்டு எடுத்து அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஊக்பட்டி சைடு வச்சு ஸ்ட்ரெயிட் வச்சு அவ்வளோதான். நம்ம ப்ளவுஸு கரெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.